வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி ராகி சப்பாத்தியோட சிறுகீரையை சேர்த்து எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல இதை செய்கிறதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 2 பஜ்ஜி மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே பச்சை மிளகாயும் 1 சேர்த்துருக்கேன். 2 வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 10 பல் பூண்டையும் கூட சேர்த்தாச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு 2 கைப்பிடி அளவுக்கு சிறுகீரையை நல்லா அலசி எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நாம் தண்ணி சேர்க்காமல் ஒரு முறை மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுக்கலாம். ஒரு 2 திருப்பி எடுத்தால் போதுமானது. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு திரும்பவும் மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரன்னு அரைச்சி எடுத்தால் போதுமானது. நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடிகனமான பாத்திரத்தில் எந்த கப்பு மெஷர்மெண்ட்டில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பு 1 கப் அளவு மாவுக்கு 1 கப் தண்ணி என்ற விதத்தில் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் மாவு எடுத்துருக்கேன், ராகி மாவு. அதனால் 1 கப் தண்ணியை சேர்த்து லைட்டாக பபுள்ஸ் வர அளவுக்கு வச்சு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக பபுள்ஸ் வந்த உடனே சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நாம் கொரன்னு அரைச்சி எடுத்த இந்த கீரை விழுதியும் கூட சேர்த்து விட்டுக்கலாங்க. நல்லா கீரை விழுது கொதித்து வரும். இப்போ புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3ஐயும் ஒரு கைப்பிடி அளவு சேர்ந்தாப்பில் எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளை வறுத்து சேர்த்து விட்டுடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு ராகி மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொதித்து வரும்போதே கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நாம் அரை பாகம் இந்த சூட்லேயே வெந்துடுங்க. ராகி மாவும் கீரையும் பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு மாவை ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வைக்கலாங்க. இது போல் மூடி வைக்கிறதுனால கொஞ்சம் சூடு தனியும். ஓரளவுக்கு மாவும் கீரையும் கூட நல்லா வெந்துடுங்க. பாதி அளவுக்கு வெந்துடும் பாருங்கள். இப்போ நம்ம இந்த பட்டர் பேப்பர் எடுத்து சப்பாத்தி செய்கிறதுக்கு எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா நம்ம ஆயில் கவரும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை கை பதம் வர அளவுக்கு சூடு இருக்குங்க. அந்த அளவுக்கு கையில் எடுத்துக்கலாம். எடுத்து பிசைந்து விட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு நாம் நம்மளோட கையை தண்ணியில் நனைச்சிட்டு நைஸாக பிசைந்து விட்டுக்கலாம். மாவு சப்பாத்தி மாவு போல். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைந்து விட்டுட்டு நல்லா சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இது. சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டு என்னோடய மெஷர்மெண்ட்டில் 1 கப் மாவுக்கு நல்லா 15 உருண்டைகள் வந்ததுங்க. இது போல் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பட்டர் பேப்பரில் உருட்டி வைத்த ஒரு உருண்டையாக எடுத்து சப்பாத்தி போல் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. முதல்ல நாம் இந்த உருண்டைகளை உருட்டி எடுத்துட்டு ராகி மாவை நாம் சப்பாத்தி தேய்க்கிறதுக்காக கொஞ்சம் மேலே தொட்டு விட்டுக்கலாம். மாவுக்கு நம்ம
சப்பாத்திக்கு வீட் மாவை செய்கிறது போலவே தொட்டு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு பாருங்கள், முன்னையும் பின்னையும் நல்ல சப்பாத்தி மாவு வச்ச உடனே நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. நாம் இது போல் திருப்பியும் தேய்ச்சிக்கலாம், இல்லை பட்டர் பேப்பரை திருப்பியும் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. நல்லா சின்ன சின்ன சப்பாத்திகளாக தேய்ச்சி எடுத்துருக்கேன் நான். நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு தோசைக்கல்லை வச்சுக்கலாம். வச்சு நல்லா சூடு ஏறட்டுங்க தோசைக்கல். இது டயட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஏன்னா ராகி மாவோட கீரையும் சேர்ந்து செய்கிறதுனால இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டு டின்னருக்கும் அருமையாக இருக்கும். டயட் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம், ஹெல்த்தியாக இருக்குங்க. சப்பாத்திகள் நல்லா சூடேறி வந்தாச்சு. இப்போ நாம் இந்த தேய்ச்சி எடுத்த ராகி சப்பாத்தியை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். முன்னையும் பின்னையும் திருப்பி எடுத்துக்கலாங்க. நம்ம ஆயில் இல்லாமையும் சேர்த்துக்கலாம், இல்லை ஆயில் போட்டும் சேர்த்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் போலையும் கொடுக்கலாம். இது போல் நல்லா சப்பாத்தி போல் வெந்து வந்த உடனே நாம் ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை எடுத்து விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா திருப்பி எடுத்து விட்டுக்கலாங்க. பூரி போல் பொங்கி வருங்க ஆயில் சேர்த்த உடனே. இது போல் மீதமுள்ள சப்பாத்திகளையும் தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டு சப்பாத்தி செய்து எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக இருக்கும். பூ போல் சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த டிஷ்ஷை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.